வணக்கத்துக்குரிய வேந்தர், மேடையில் அமர்ந்திருக்கும் நன்றி அறிதல் விருது பெறவிருக்கும் அன்பு நெஞ்சங்கள், அவர்களின் இனிய உறவினர்கள், சன்பீம் பள்ளிகளின் தாளாளர் மற்றும் துணைத் தலைவர், துணைத் தாளாளர், முதல்வர்கள், துணை முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அன்பான பெற்றோர்கள், நெஞ்சிற்கினிய நண்பர்கள், எனதருமை மாணவ செல்வங்கள், பத்திரிகை தோழர்கள் மற்றும் பொதுமக்கள், உங்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்குகின்றேன். சன்பீம் பள்ளிகள் 35 ஆண்டுகளை தாண்டி பவள விழா கொண்டாடுவது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. பவள விழா ஆண்டில் ஏற்கனவே குடியாத்தம் லெகசி பள்ளிக்கு அடிக்கல் நாட்டு விழா, காட்பாடியில் ஃபுட்சால் மைதான திறப்பு விழா மற்றும் உள் விளையாட்டு அரங்க கால்கோள் விழா, சன்பீம் இன்டர்நேஷ்னல் அலுமினை 10,000க்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட பழைய மாணவர் சங்க துவக்க விழா போன்ற பல்வேறு விழாக்களை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். ஆனாலும் இன்று இங்கு வேந்தரை சிறப்பு விருந்தினராக கொண்டு நடத்தப்படுகின்ற நன்றி அறிவிப்பு விருது வழங்கும் விழா தனிச்சிறப்பு மிக்கது. வேந்தரை சந்தித்து இந்த கருத்தை நான் எடுத்து சொன்னேன். அவர் ஒரு கணம் கூட யோசிக்காமல் வெரி குட் ஐடியா என்று சொன்னார். இத்தகைய நன்றி பாராட்டுதல் வேந்தருக்கு மிகவும் பிடிக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் இன்றளவிலும் அவருடைய முதிர்ந்த நண்பர்கள், நலிவுற்று வீட்டில் இருப்பவர்களை அதற்கென தேதி குறித்து மாதம் ஒரு முறையாவது அவர்களை நேரில் சென்று சந்தித்து அரை மணி நேரமாவது அவர்களோடு அளவிலாவி அமர்ந்து உரையாடி மகிழ்வது வேந்தரின் பெருந்தன்மை. நட்புக்கு இலக்கணமாக விளங்குபவர் நம் அன்பு வேந்தர் அவர்கள். நம்முடைய கல்விக்கோ அவர்கள் மனித இனத்துக்கே கிடைக்கப்பெற்ற ஒரு மாபெரும் பொக்கிஷம் என்றால் அது மிகையாகாது. வேலூருக்கு அவரை வாராது வந்த கண்மணி என்று நான் சொல்வேன். முதல் முறையாக நான் அவரை சந்தித்தது 1987 திரு பலராமன் என்ற ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர், என்னுடைய சகோதரர், என் அண்ணனின் ஐஐடி கான்பூர் மாணவர். அவருடன் சென்று வேலூர் என்ஜினியரிங் கல்லூரியில் கிராமப்புற மாணவர்களின் முன்னேற்றம் குறித்து மாணவர்கள் மத்தியில் பேசுவதற்கு அவரிடம் மிக எளிதாக அனுமதி பெற்றேன். உடனடியாக சரி என்றார். அந்த நாள் முதல் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அவரை ஒரு முறை கூட நான் சந்திக்க முயன்று ஏமாந்து திரும்பியதே இல்லை. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடைந்துவிடக்கூடாது என்ற உறுதிமிக்க எண்ணம் கொண்டவர் வேந்தர். சன்பீம் பள்ளிகளின் தலைவர் என்ற முறையில் அவர் எனக்கு வழங்கிய மேடைகள், வாய்ப்புகள், விருதுகள் மற்றும் ஊக்க வார்த்தைகள் என்றென்றும் பசுமை மாறாதவை. ஊர், சாதி, மதம், கொள்கை, கட்சி என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் உழைப்பவர்களை மட்டும் உயர்த்தி கொண்டாடுபவர் வேந்தர். சன்பீம் பள்ளிகளுக்கு எத்தனை முறை அழைத்தோமோ அத்தனை முறையும் எந்தவித தயக்கமும் இன்றி தலைமை விருந்தினராக வந்து இந்த பள்ளிக்கு பலம் சேர்த்தவர் நம் வேந்தர். சன்பீம் பள்ளிகளின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களின் போதும், சன்பீம் முதல்வர், எனது துணைவியார் இந்திய ஜனாதிபதியிடம் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற போதும் நடைபெற்ற விழாக்களில் தலைமை ஏற்று வேந்தர் அவர்கள் நெஞ்சார வாழ்த்தி பாராட்டியது நினைவு கூறத்தக்கது. இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பவள விழா விருது பெறும் நண்பர்கள் அனைவருமே பல வழிகளில் சன்பீம் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு பெரும்பங்கு ஆற்றியவர்கள், ஆற்றிக்கொண்டும் இருப்பவர்கள். இன்று எழுச்சியோடு காட்சி தரும் சன்பீம் பள்ளிகள் இத்தகைய நண்பர்களின் ஈடுபாடு மற்றும் ஆதரவின் விளைவு என்று சொன்னால் அது மிகையல்ல. எல்லா புகழும் அவர்களுக்கே. ஒருமுறை எங்கள் நீதிபதி ஐயா திரு MP சுப்பிரமணியன் அவர்கள் என்னை மையமாக வைத்து தனிமரம் தோப்பானது என்று ஒரு கவிதை வடித்தார்கள். இந்த தனிமரம் தோப்பானதற்கு முழு முதல் காரணம்
இந்த நல்லெண்ணம் கொண்ட நண்பர்கள் அனைவரும் தான். வேந்தர் அவர்கள் சன்பீம் பள்ளிகளுக்கு செய்த உதவிகளில் ஆகச் சிறந்தது அவரது பேத்தி, இன்றைய விஐடி உதவி துணைத் தலைவர் திருமதி காதம்பரி ஸ்ரவண் கிருஷ்ணா அவர்களை சன்பீம் பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைத்தார். அது மட்டுமின்றி திருமதி காதம்பரிக்கு 12ஆம் வகுப்பு பயிலும்போது வகுப்பாசிரியராகவும் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றவன் நான். படிப்பிலும் ஆங்கில பேச்சிலும் மிகச்சிறந்து விளங்கிய காதம்பரி ஏர் இந்தியா நிறுவனம் நடத்திய மாநில அளவிலான ஆங்கில பேச்சு போட்டியில் மாநிலத்தில் முதல் இடத்தை வென்றார். சன்பீம் பள்ளிகளுக்கு முதல் முறையாக மாநில அளவில் ஒரு அங்கீகாரத்தை பெற்று நமக்கு ஒரு புகழ் வழங்குவதாக அது அமைந்திருந்தது. வேந்தரின் அன்புக்கும் அரவணைப்புக்கும் நன்றி செலுத்தும் விதமாக 1000 விருதுகள் வழங்கினாலும் தகும். என்றாலும் விருதுக்கே எப்படி விருது வழங்குவது? அதனால்தான் அவரது சீர்மிகு கரங்களால் அனைவருக்கும் நன்றி அறிவிக்கும் விருதுகளை நாம் வழங்கவிருக்கின்றோம்.